குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 5 2025 புதன்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் புல்ஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஒன்று கிடைக்கும். நம்மளுடைய பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவலத்திற்காக டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் அப்படின்ற டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் இந்த டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 25ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இணைஞ்சிக்கலாம். இந்த ஷெடியூல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதோட ஷெடியூல் ஃபுல்லாக படிச்சு பாருங்கள். படிச்சு பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வு இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 டெஸ்ட்டுக்கு மேலே போட்டிருக்கும். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 64 டெஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்கோம். டேட் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்போம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்பிக்கையோடு படிக்கலாம். சரிங்களா? முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேருந்து மட்டும்தான் இதில் வினாக்கள் எடுத்துருக்கோம். அதனால் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தாலே போதுமானது. உங்களுக்கு வந்து பாஸ் ஆகிறதுக்கு அதுவே அதிகமான கொஸ்டின் தான். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். உக்ரைனுக்கான ராணுவ உதவிகளை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா சீனா, கனடா உள்ளிட்ட நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக வரி விதிப்பு வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்திருக்கு. சரிங்களா? அதை பற்றி பின்னாடி கொடுத்துருக்காங்க, அதில் பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 நிரந்தர நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா நியமனம் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கூடுதல் நீதிபதியாக இருந்த ராமசாமி சக்திவேல், பி தனபால், அது மட்டும் இல்லாமல் சின்னசாமி குமரப்பன், கந்தசாமி ராஜசேகர் ஆகிய 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதினா சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான கொலிஜியம் குழு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு வந்து கடந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்ட விதியின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி மேற்கண்ட 7, அது மட்டும் இல்லாமல் மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் நியமிச்சிருக்காங்க. மொத்தம் 7 நீதிபதிகளையும் வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். ஓகேங்களா? முக்கியமானது, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் யார் நியமிக்கிறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்றத்தில் வழக்கமாக 2 ஆண்டு காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்படுவவங்களை பற்றி பார்த்திங்கன்னா நிரந்தர நீதிபதிகளாக பணியமர்த்துவது தான் வழக்கம். சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மார்ச் 7 வந்து பார்த்திங்கன்னா சிஐஎஃப் வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் பேரணி வந்து பார்த்திங்கன்னா நடத்திருக்கிறாங்க. மத்திய தொழில் பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லக்கூடிய சிஐஎஸ்எஃப் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்ட 56வது ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது. மார்ச் 7ஆம் தேதி சிஐஎஸ்எஃப் உதய தினத்தை கொண்டாடப்படும் விதமாக இதை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்க தக்கோலத்தில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை மண்டல பயிற்சி மையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்க இருக்கிறாங்க. கடற்கரை சைக்கிள் பேரணி வந்து தொடங்கி இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து குஜராத் மாநிலம் லக்பத் கோட்டை மற்றும் மேற்கு வங்காளத்தில் பக்காளி கடற்கரையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் பேரணி வந்து பார்த்திங்கன்னா முடிவடை இருக்குது. 2 பிரிவுகளாக பிரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பயணிக்க இருக்கிறாங்க. பாதுகாப்பான கடல் வளம், செழிப்பான இந்தியா அப்படின்ற கருப்பொருளை வந்து அடிப்படையாக கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் பேரணி நடைபெறருக்கு 14 பெண் வீரர்கள் உட்பட 125 வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் பங்கேற்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து திருவண்ணாமலை மற்றும் ராஜபாளையம் பகுதியில் வந்து நிலத்துக்கடியில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய புவியியல் ஆய்வு மையத்தினுடைய இயக்குனரான விஜயகுமார் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இவரோட பேர் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதியில் வந்து பூமிக்கடியில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி தயாரிக்க பயன்படும் லித்தியம் கனிமங்கள் வந்து தமிழக நிலப்பரப்பில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இந்திய புவியியல் ஆய்வு மையத்தினுடைய 175வது நிறுவன தினத்தையோடு சென்னை கிண்டியில் உள்ள இந்திய புவியியல் ஆய்வு மையத்தினுடைய தமிழக மண்டல அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் நிலத்துகள் வந்து சுண்ணாம்பு வந்து அதிகமாக தமிழ்நாட்டில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பூமிக்கடியில் தங்க தாது பொருட்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தங்கம்னா தங்கம் கட்டிக்கட்டியாக இருக்காது, தங்கத்துக்கு உண்டான மூலக்கூறு தாது பொருட்கள்லாம் இருக்கும். அதை எடுத்து நம்ம பிரித்து எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள கனிம வளங்கள் குறித்து ஆய்வு செய்த போது வந்து பேட்டரி தயாரிக்க பயன்படும் லித்தியம் வந்து தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டறியப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய கேள்வி, அதனால் இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்படியே கேட்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா பேட்டரி தயாரிக்க பயன்படும் லித்தியம் படிமங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நிறைவாக பரவி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தில் கொடுத்துருவாங்க. அதனால் இதெல்லாம் படித்து வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து எழுத்தாளர் நந்தலாலா வந்து பார்த்திங்கன்னா காலமாயிருக்காரு. ஓகேங்களா? இவர் வந்து திருச்சியை சேர்ந்த எழுத்தாளர். ஓகே, இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா நெடுஞ்செழியன். பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை வந்து பார்த்திங்கன்னா நந்தலாலா அப்படின்னு மாற்றிட்டாரு. பல நூல்கள் எழுதியிருக்காரு. திருச்சி மாவட்டத்தை குறித்து இவர் வந்து ஊரும் வரலாறும் அப்படின்ற நூலை வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்காரு. இது வந்து ரொம்ப முக்கியமான நூல். ஓகேங்களா? அப்போ வந்து அவர் எழுதும்போது ரொம்ப ஃபேமஸான நூல். ஓகேங்களா? அடுத்து
ஏரியா சபை. இது வந்து நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நம்ம கிராம சபை கூட்டம் நடக்குது இல்லையா, அதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நகரத்தில் நடக்கிறது, நகர்ப்புறங்களில் உருவாக்கப்பட்டதான் இந்த வந்து பார்த்திங்கன்னா ஏரியா சபை அப்படின்றது. கிராம சபைனா கிராமங்கள் நடக்கும், இந்த நகரப்புற பகுதிகளுக்கு நடத்துறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஏரியா சபை அப்படின்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருந்தாங்க. அது என்னென்னைக்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா சபை கட்டாயமாக ஆண்டுக்கு 4 முறை வந்து பார்த்திங்கன்னா கூட்டப்பட வேண்டும். தேசிய வாக்காளர் தினமான ஜனவரி 25, டாக்டர் அம்பேத்கர் பிறந்த தினம் ஏப்ரல் 14, அண்ணா பிறந்த தினமான செப்டம்பர் 15, சர்வதேச மனித உரிமை தினமான டிசம்பர் 19 டிசம்பர் 10 ஆகிய தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டம் நடைபெறும். கிராம சபை கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 6 முறை நடக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் இப்போ புதுசாக கேள்விப்படுறீங்கன்னா தயவு செஞ்சு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், தேவைப்படலாம். சரிங்களா? நம்ம கிராம சபை கூட்டத்தை பற்றி தெரிஞ்சிருப்போம், அந்த ஏரியா சபை கூட்டத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சாது. நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து, உலகின் நம்பிக்கையான நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. தரமான பொருட்களை உற்பத்தி செய்யும் திறனுடன் உலகின் நம்பிக்கைக்குரிய நாடாக இந்தியா விளங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாட்டின் வளர்ச்சியின் முதுகெலும்பாக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில், அதாவது எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க, இந்த செக்டர் வந்து நாடு முழுவதும் 6 கோடிக்கும் மேற்பட்ட குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. இந்த தொழிலங்களுக்கு குறைந்த வட்டியில் குறைந்த காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் வழங்கும் புதிய வழிமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டறியப்பட வேண்டியது அவசியம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில்துறைக்கு கடந்த 2014ஆம் ஆண்டு வரை வழங்கப்பட்ட மொத்த கடன் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 12 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இப்போது இதன் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் கோடியாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, குற்றவியல் வழக்குகளில் தண்டனை பெற்ற அரசியல்வாதிகள் தகுதி நீக்க விவரங்களை சமர்ப்பிக்க வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 11 கீழ் வந்து பார்த்தீங்கன்னா குற்றவியல் வழக்குகளில் தண்டனை பெற்ற பிறகு அரசியல்வாதிகள் தேர்தலில் போட்டியிடுவதற்கான விதிக்கப்பட்ட தடையை நீக்கவோ அல்லது அவர்கள் தகுதி நீக்க காலத்தை குறைக்கவோ இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அந்த சட்டத்தின்படி. ஓகேங்களா? இது முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, இந்தியா வந்துள்ள பெல்ஜியம் இளவரசி ஆஸ்ட்ரிட் மற்றும் அந்நாட்டு பாதுகாப்பு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடியுடன் செவ்வாய்க்கிழமை சந்தித்து பேசினாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இருதரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், வேறு எதுவும் பெருசாக தேவையில்லை. அடுத்தது, நேற்று மேட்ச் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் அரையிறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வென்ற இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இறுதி ஆட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிருக்கு. தொடர்ந்து 14 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம ஆஸ்திரேலியா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டாக இருந்து ஜெயிச்சிருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. அதாவது ஐசிசி ஆடவர் போட்டிகளில் 4 இறுதிச் சுற்றுக்குள் நுழைந்த கேப்டன் அப்படின்ற சாதனை வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து படைச்சிருக்காரு. 2023 ஐசிசி உலகக்கோப்பையிலையும் அவர் இருந்தார், கேப்டனாக இருந்தார். 2023 ஒரு நாள் உலகக்கோப்பையில் கேப்டனாக இருந்தார். 2024 T20 உலகக்கோப்பையில் வந்து கேப்டனாக இருந்தார். 2025 ஐசிசி சாம்பியன் கோப்பையிலும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இறுதிச் சுற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டீமை கொண்டு போயிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது, இது நம்ம வந்து நேற்றே பார்த்தோம் விலங்குகள் தினத்தை பற்றி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் வனவிலங்கு பறவைகள் மீட்பு மையமான வனதாராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டு தெரிவித்த பிரதமர். ஓகேங்களா? குஜராத்தில் ஜாம்நகர் மாவட்டத்தில் இருக்க ரிலையன்ஸ் நிறுவனத்தின் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு வளாகத்திற்குள்ளே சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவில் வந்து பார்த்தீங்கன்னா வனதரா அப்படின்ற பெயரில் வனவிலங்கு பறவைகள் பாதுகாப்பு மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் அமைக்கப்பட்டிருக்கு. முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? வனதரா அப்படின்றது என்ன அப்படின்னா வனவிலங்குகள் பறவைகள் பாதுகாப்பு மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம். இது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் ஜாம்நகரில் ரிலையன்ஸ் பவர் பிளான்ட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் அம்பானி, அதாவது முகேஷ் அம்பானியுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் அம்பானி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபவுண்டர். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை உருவாக்கி வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்காரு. இதை நம்ம நியூஸ்லாம் பார்த்துருப்போம். ஓகேங்களா? இங்கே ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அவர் உருவாக்குனது தான் இது. ஓகே, வனதரானா என்ன, அது எங்கே இருக்குன்னு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இங்கே மொத்தம் வந்து 1.5 லட்சத்துக்கு மேல் மீட்கப்பட்ட விலங்குகள் மற்றும் அழிவின் விளிம்பில் உள்ள விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காணப்படுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஊனத்தாலேயோ ஒரு இல்லை கண்ணு தெரியாமலோ அப்படி சுற்றி தெரிஞ்சுன்னா அந்த மாதிரி விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்பகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாத்துட்டு வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் அம்பானி அவருடைய மேலாண்மையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த நிதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு வருது, இந்த அமைப்பு. ஓகேங்களா? அடுத்தது நம்ம மேலேயே பார்த்தோம், கனடா, மெக்சிகோ, சீனா ஆகிய நாடுகளின் பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா அறிவித்த கூடுதல் இறக்குமதி வரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையிலேருந்து அமலுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது, +1 பொதுத் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இன்று தொடங்கியிருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 4ஆம் தேதி. தமிழகத்தில் +1 பொதுத் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 5ஆம் தேதி நடைபெற இருக்குது. இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 8.23 லட்சம் மாணவர்கள் எழுத இருக்கிறாங்க. அனைத்து மாணவர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள். அடுத்து, சாமித்தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊர்வலம் சென்றிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஐயா வைகுண்டர் அவர்களுடைய 193வது அவதார தினத்தை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவிலிருந்து சாமித்தோப்பு
தலைப்பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வலமாக புறப்படும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நடைப்பயணம் மேற்கொள்வாங்க. இந்த ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுவாங்க. இது ஐயா வைகுண்டருடைய 193வது அவதார தின விழா. ஓகேங்களா, இவரை பற்றி உங்கள் ஸ்கூல் புக்கில் 10ஆம் ஸ்கூல் புக்கில் யூனிட் நம்பர் ஹிஸ்ட்ரியில் வந்து யூனிட் 5ல் இருக்குது. ஓகேங்களா, இவரை பற்றி டீட்டெயில் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கணும், இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இவரை பின்பற்றிய கொள்கைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐயா வழி அப்படின்னு அழைக்கப்படுறது முக்கியமானது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் புல்ஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா, அதேமாதிரி நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஷெடியூல் கொடுத்துருக்கோம், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கணும். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.